குருபியோ நமஹ. என்னுயிர் தந்தளித்தவனை சரணம் புக்கி யானடைவேன் அவர்குருக்கள் நிறைவணங்கி பின்னொருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறித்த உய்யக்கொண்டான் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. மாக மாதத்தில் இன்றைக்கி துத்திய 2வது நாள் சுபதினம். சுபதினத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி தமிழையும் இசையும் வளர்த்த ஒரு காவலர் அமர்ந்திருக்கிற ஒரு சுபதினம். தமிழையும் இசையையும் கற்றுக் கொடுக்க ஆசான் அமர்ந்திருக்கிற ஒரு சுபதினம். அவர் இருவர்களையும் முதல்ல வருக வருக என வரவேற்கிறேன். சாதாரணமாக ஒரு சீஃப் கெஸ்ட் ஆர் ப்ரிசைட் பண்ணுறவா அவளை பற்றி முதல்ல நம்ம பேசுகிறது வழக்கம். ஆனால் இந்த ஒரு தலைமை வகிப்பவர் பாரம்பரியமாகவே நம்ம இசையையும் தமிழையும் உண்மையாக வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்க பாரம்பரியத்தில் வந்தவா. ஆனால் அது அவள் இட் இஸ் தேர் இன் தட் பிளட். அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னாலே அது 19th, அதாவது சிதம்பரம் 19th செஞ்சுரிக்கு முன்னாடி சிதம்பரம்னாலே நடராஜ பெருமாளோ கோவிந்தராஜ பெருமாளோ தான் தெரியும். 19th செஞ்சுரிக்கு அப்புறம் அண்ணாமலை பல்கழகத்தை விட்டு நிச்சயமாக நம்மளால் தனித்து நடராஜ பெருமாளை உண்டி நினைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய மகத்துவமான ஒரு கல்லூரி, ஒரு சேவை. அது முதல்ல ஆரம்பிக்கும்போது இசைக்கு தனியாகவும் தமிழுக்கு தனியாகவும் மற்றதுக்கெல்லாம் இருந்து அப்புறம் ஒன்றா சேர்த்து ஒரு பல்கலைக்கழகமாக கொண்டு இவருடைய தாத்தா அவர்கள் கொண்டு அப்புறம் இவர் அப்பா காலத்தில் வழி வழியாக அதை எடுத்து அடுத்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சென்ட்ரல்லையும் அதை கொண்டு போய் அதை பல பரிமாணங்களில் அதை கொண்டு வச்சுட்டுருக்கா. அதில் ஒரு வியக்கத்தக்க நம்மளுக்கு ஒரு பெண்மணி தான் சீதாம்மா. ஒப்பில்லால் சிதம்பரம் அவருடைய தாயார். இன்றைக்கி திவ்ய பிரபந்தம் ஒரு இசைக்கிறதுனால ஒப்பார் மிக்கார் இலாய மாமாயா அப்படின்னு நம்மாழ்வாருடைய வாக்கு. ஒப்பார் மிக்கார் இல்லாத மாமாயா, அதனால் ஒப்பில்லாள்னு இவ அம்மாவுக்கு பேர் கொடுத்தது வெரி சால பொருத்தமானது. ஏன்னா அதுக்கு மிஞ்சி ஒரு தான தர்மங்கள் எவ்வளோ தானங்கள் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். ஆனால் கல்வி தானம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய தானம். இன்றைக்கி நம்ம ஒரு 200 வருஷம் 300 வருஷமாக இந்த மாதிரி ஒரு நாலெட்ஜபிளாக இருக்கோம்னாக்கா அது நிச்சயமாக இவளுடைய தனத்துலேருந்து தான் வந்தது. அந்த மாதிரி உள்ளது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவள் அம்மா பேரில் இந்த பெரிய ஸ்கூலை ஆரம்பித்து தமிழ் லிட்ரேச்சர் ஒன்றும் இல்லாத மியூசிக் பீயிங் வைனிக்கா ஒரு வீணை விதூஷியாக இருக்கிறதுனால அது வீணையை முன்னிட்டு அது என்னெல்லாம் பரிமாணங்கள் கொண்டு வரலாமோ, அது இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது எம்ஏ லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கோவிதா மைசூர் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் லிட்ரேச்சர் இண்டூயிசத்தை பற்றி ஒரு என்சைக்ளோபீடியா, அப்புறம் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் நொட்டேஷன்ஸு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரமிக்க விதமான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்கா. அதனால் ஒக்கார் மிக்காய் இலாய மாமாயா அப்படின்றது வார்த்தை நிச்சயம் இந்த அம்மாவுக்கும் பொருந்தும். ஏன்னா புலிக்கு பொருந்தது பூனையாகுமான்ற போல்
ஒப்பில்லாளுக்கு பிறந்தவர் வந்து சீதான்னு வச்சுருக்கா. சீதைக்கு யாராவது இடை இருக்க முடியுமா? அதனால் அந்த நாமகரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வள்ளல். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அப்புறம் கோட்டிலிங்கம் சார். கோட்டிலிங்கம் சார் வந்து அவருடைய பிரதரும் எனக்கு ரொம்ப பழக்கம். எனக்கு இன்ஃபேக்ட் இசைப்பணி மன்றம், இயற்பணி மன்றம் கொட்டிவாக்கத்தில் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி வந்து ப்ரிசைட் பண்ணியிருக்கேன். நான் ஆமாம், உங்கள் காலத்தில் தான் அந்த கொட்டிவாக்கத்தில் ஐ ஹட் கம் இயர். டாக்டர் சுந்தர் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்கள் பிரதர் தான் கூப்பிட்டார் என்ன. அப்போ கூப்பிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்போது இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலத்துலேருந்து எனக்கு வந்து இவருடைய தமிழ் புலமையிலையும் அவருடைய இசை வடிவத்தில் அதை வந்து எப்படி வந்து ஒரு கொண்டு வர்றது, திருப்புகழ், அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நித்யஸ்ரீ நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு அவரை பற்றி, அவருடைய மியூசிக் இதெல்லாம் பற்றி. இன்ஃபேக்ட் அவருடைய கற்றுன்றது வந்து ஒவ்வொரு கான்சர்ட்லேயும் அவன் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு கான்சர்ட்டில் இந்த பீசஸ் எடுத்து போட்டுட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மகா குரு அவர் வந்து வந்து இந்த விழாவை ஆரம்பித்து வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த 5 முகங்கள் இருக்குது. இந்த 5 முகங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, பஞ்சமுகின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 5 முகத்தை ஏற்றுறதுக்காக வேண்டி நம்மளுக்கு இந்த 2 முகங்கள் இங்கே வந்திருக்கா. அவளை வருக வருக என வரவேற்று இதை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது எங்களுடைய தலைவர் வந்து ஸ்ரீ ஆறாமுதன். அவர் வந்து இவா 2 பேரையும் கௌரவிக்கும்படி கேள்விப்பட்டுக்கிறேன். வாங்கிக்கோங்க நீங்கள் நல்லா திருமதி சீதா அம்மாவை வந்து ஒரு வாழ்த்துக்குறை பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இருக்கட்டும், அதெல்லாம்
அதுலேருந்து என்ன தெரியுறதுனாக்கா, நான் எவ்வளோ பிரபலம், நீங்கள் எவ்வளோ பிரபலம் தெரியுறது. நீங்கள் உட்கார். சரிம்மா. நீளமாக இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் சென்சர் பண்ணிடு சித்ரா. இங்கு வீற்றிருக்கும் திரு ஆராமுதன் அவர்களுக்கும் திரு முரளிதரன் அவர்களுக்கும் எங்கள் மேன்மை மிகு கோட்டிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் வீணையின் பொக்கிஷமாக திகழும் நித்யஸ்ரீன்னு ஓடி வந்துட்டாங்க எங்கள் நித்யஸ்ரீக்கும் அவைக்கண் அமர்ந்திருக்கும் அங்கத்தினர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தை திருநாளில் பால் பொங்கட்டும் நலம் பெருகட்டும் என்று கூவுவோம். கான முகுந்த பிரியாவின் இசை விழா இனிது முழங்கட்டும் என்று இப்பொழுது கூவுவோம். இறைவன் ஆசிகள் பொழியட்டும் என்று வேண்டுவோம். கான முகுந்த பிரியாவின் நாமமே மதுரம், கண்ணனே மதுரத்தின் சிகரம். அவன் புகழ் மணக்க, அவனை கொஞ்சி பாட எங்கள் கோடி ஐயாவின் மாணாக்களையும் எம்மையும் சேர்த்து அழைத்திருக்கிறார்கள். ஒப்பில்லாத உயர்வு தரும் ஒப்பிலாளின் இசைப்பள்ளியின் சார்பில் எங்களுக்கு இத்தகை பெருமை சேர்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி கூறுகின்றோம். மனதை இசைய வைப்பதுதான் இசை, அதன் நாதம்தான் தியானம். அதில் வரும் பார்வைகள் இருக்கே தங்கப் பார்வைகள். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன். யார் இல்லை என்று சொன்னார்கள்? அவைகளின் விலை மதிப்பு என்று அதே சொல்லுமே. ஒருங்கே இணைந்த உள்ளங்களை கூட்டிச் சேர்த்து கலைஞர்களை தேடி பிடித்து பாட வைத்து வாசிக்க வைத்து ஆட வைத்து மாணிக்க வாசகர் வரைந்தது போல் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்குருகி ஆட வேண்டும் நான் உன்னை போற்றி, கூட வேண்டும் நான் உன்னை போற்றி, தேடி தேடொண்டாத தேவனை சிக்கன பிடித்து ரசிக பெருமக்களின் மனதில் சேர்த்து செய்யும் தொண்டே தொண்டு. அதை கான முகுந்த பிரியாவின் அமைப்பாளர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நமது பாரம்பரியம் பழந்தக்கவை. The four great civilizations of the world, Mesopotamia, Egyptian, Indian and Chinese. அப்படிப்பட்ட பாரம்பரியம் எல்லா துறைகளிலும் முதலிடம் பெற்றுள்ளது. இசையிலும் அப்படித்தானே? அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். அது நம் கடமை அல்லவா? We have the classical credentials and scientific evidences of traditional music. Abraham Pandithar, Karnamrita Sagarathil, later Vipulananda Adigal from Sri Lanka, இதற்கென்று வாழ்ந்த யாழ்நூல் என்னும் பொக்கிஷத்தை உலகிற்கு தந்துள்ளார்கள். நமது மதிப்பிற்குரிய கோடி ஐயாவின் குரு மேன்மை மிகு சுந்தரேசனார் அத்தனை பண்களின் குறிப்புகளையும் எழுதியவர். இன்று சிவாலய பதிப்பகத்தில் கிடைக்கின்றன. பிற்காலத்தில் வந்த பாடல்கள் மிக பிரபலமாக மேடை தோறும் இன்று இசைக்கப்படுகிறது. இதற்கு முன்னோடியாக சிலப்பதிகார காலம் தொட்டு இசையும் நாட்டியமும் திகழ்ந்துள்ளது. துள்ளி விளையாடும் பண்கள், மனதை உருக்கும் சொற்கள், பண்ணிசைக்கும் பாவலர்களே நாம் முடிந்தவரை உருவாக்க வேண்டும். காரைக்கால் அம்மையார் அன்றே பாடிவிட்டார். சம்ஸ்கிருதம் அதி சுந்தரம், மதுரமேவ மதுரம்.
அர்த்தபாவ லக்ஷணம் சர்வவாக்கிய சோபனம். அதில் இந்த அழகு சம்ஸ்கிருதத்தில் ராகம் என்றால் என்ன? எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளன. ராகம் என்றால் நிறம். இது கூட நிறம்தான். ராகம் என்றால் பல்வேறு ஆசைகள், விதவிதமான ஆசைகள், அதுதான் ராகம். ஸ்வர குறிப்புகளை அழகுடன் அமைத்து ஒரு அமைப்பை கொண்டுவதுதான் ராகம். அதற்கு முன்னோடியான பெயர் என்ன? பண். இப்பொழுது சென்னை, அப்பொழுது மெட்ராஸ், இப்பொழுது மும்பை, அப்பொழுது பாம்பே. கல்ச்சுரல் கல்கத்தா டு ஒரிஜினல் கோல்கத்தா. நாம் மாற்ற வேண்டாம், ஆனால் பழைய அருமையான பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா? நமது குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? உபயோகிக்கலாமே. இன்று மோகனம், அன்று முல்லை, இரண்டும் அழகுதான். I also see in the invitation the Ministry of Culture, Government of India, New Delhi, for supporting this enjoyable festival. When it comes to culture, one is reminded of language. Language is the expression of a culture's soul, values and history. As Nelson Mandela once said, if you talk to a man who understands the language, it touches only his head. But if you talk to him in his mother tongue, it touches his heart. திருவேழிமிழலையில் சிவபெருமானை தமிழ் கேட்க வேண்டும் என்று சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் அங்கு வரவழைத்தாராம். பல பதிகங்களை பாடச் செய்து கேட்டு மகிழ்ந்தாராம். அங்கு கிளிகளே வேதங்களுக்கு பொருள் சொல்லுமாம். ஆனாலும் தமிழ் கேட்க வேண்டும் என்ற ஏக்கம் சிவபெருமானுக்கே இருக்கும்போது நமக்கு இருக்காதா? சங்கம் வளர்த்த மதுரை போல கலைகள் வளர்க்கும் மயிலையில் நம் தமிழிசையை மறவாமல் நிறைய கேட்க வேண்டும். அந்த ஆசையை இன்றே திறம்பட செய்திருக்கிறார்கள் சபாக்காரர்கள். தித்திக்கும் பாசுரங்களை கூடிய சீக்கிரத்தில் கேட்கப் போகிறோம். கான முகுந்த பிரியாவின் பணி பல்லாண்டு பல்லாண்டு ஜொலிக்கட்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி. மிக்க நன்றி. நம்ம அடுத்தது ப்ரோக்ராமுக்கு போவோம்.